ஓம் ஸ்ரீ சாய்ராம். தஸ் பேக் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபான்ற சீரீஸ்ல சுவாமி பிரேமை பத்தி சொன்ன ஒரு சின்ன கதை பத்தி நம்ம பார்க்க போறோம். பாகவதத்துல நடந்த ஒரு அழகான சம்பவம். கிருஷ்ணருடைய பக்தரான குசேலன் கிருஷ்ணரை பாக்குறதுக்காக துவாரகா கிளம்புறாரு. அவருக்கு வெறும் கையோட போய் கிருஷ்ணரை பாக்குறதுக்கு இஷ்டம் இல்ல. அவர் ரொம்ப ஏழையா இருந்தாலும் அவரால் அவல் மட்டும்தான் கிருஷ்ணருக்கு பரிசா கொடுக்க முடியுது. அந்த அவலை ஒரு பழைய துணியில போட்டு கட்டி எடுத்துட்டு பொட்டலமா எடுத்துட்டு போறாரு. கிருஷ்ணரும் அந்த பரிசை ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறாரு. கிருஷ்ணர் அந்த பொட்டலத்தை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. குசேலனுக்கு கொஞ்சம் அவமானமா இருக்கு. குசேலனோட மனசுல நிறைய எண்ணங்கள் தோண ஆரம்பிக்குது. நான் ஒரு ஏழையா இருக்கேன், நான் ஒரு பழைய துணியில தான் அந்த பொட்டலத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி இருந்தும் கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமா வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்துக்கே சக்கரவர்த்தியான கிருஷ்ணருக்கு இப்படி ஒரு பொருளை கொடுத்து நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறாரு. இவ்வளவு விஷயங்களும் அவர் மனசுல ஓடிட்டே இருக்கிற சமயத்துல கிருஷ்ணருடைய மனைவியான ருக்மிணி ஓடி வந்து கிருஷ்ணர் சாப்பிடுறது தடுக்கிறாங்க. அந்த சமயத்துல குசேலனுக்கு இன்னும் ரொம்ப வருத்தம் ஆயிடுது. அவர் கொண்டு வந்த பரிசு சரியானது இல்லைன்றதுனாலதான் ருக்மிணி இப்படி தடுக்கிறாங்க போலன்னு நினைக்கிறாரு. ஆனா கிருஷ்ணருக்கு ருக்மிணி பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். ருக்மிணி ஏன் இப்படி பண்ணாங்கன்னு ருக்மிணி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ருக்மிணி சொல்றாங்க, ஐயோ கிருஷ்ணா, நீங்க குசேலனோட சேவகன், நான் உங்களுடைய சேவகி. நீங்க சாப்பிடுறது எனக்கு கொஞ்சம் நீங்க பங்கு கொடுக்கணும், அதனாலதான் நான் தடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, கடவுளுடைய பார்வை ரொம்ப எல்லையற்றதா இருக்கு. ஆனா மனுஷங்களான நாம தெய்வீக விஷயங்களை கையாளும் போது ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். ஆனா கடவுளோட மனசு ரொம்ப பெரிய மனசு. அந்த மனசு யாருக்கு வரும்? அந்த மனசு யாரால அடைய முடியும்? யாராலையுமே முடியாது. இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் குசேலன் மனசுல தோண்டிட்டே இருக்கு. அவரும் நிறைய யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு திரும்பி வராரு. குசேலன் வீட்டுக்கு திரும்பி வந்ததுமே அவரோட குடிசைய பார்த்தா ரொம்ப பெரிய மாளிகையா மாறி இருக்கு. அவரோட குழந்தைங்க, மனைவி, அவங்க போட்டிருக்கிற உடைகள் எல்லாமே ரொம்ப அழகான உடைகளா மாறி இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவர் அசந்து போய் நிக்கிறாரு. அதே நேரத்துல அவங்களோட மனைவி ஓடி வந்து குசேலன் கால்ல விழுந்து, இங்க பாருங்க, நம்மளோட குடிசை மாளிகையா மாறி இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா திங்ஸுமே மாறி இருக்கு, பாருங்க என்ன நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல குசேலன் மனைவி கேக்குறாங்க, நீங்க கிருஷ்ணரை பாத்துட்டு வரீங்கன்னு சொன்னீங்க, நீங்க பாத்துட்டு வந்த சமயத்துல எல்லாமே மாறி இருக்கு, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு குசேலன் சொல்றாங்க, நான் கிருஷ்ணரை பாக்குறதுக்கு கிளம்புனேன். அங்க வாயில் காவலர்கள் கிட்ட நான் வந்த விஷயத்த கிருஷ்ணருக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்களும் என்ன உள்ள அனுப்புனாங்க. கிருஷ்ணர் என்ன பார்த்ததுமே என் தலையில இருந்து கால் வரைக்கும் என்ன முழுசா கவனிச்சுட்டு, கிருஷ்ணர் ஒரு பழைய நண்பனை பார்த்தா ஒரு சந்தோஷத்துல அன்பா அரவணைப்பாரு இல்லையா, அந்த மாதிரி என்ன அன்பா அரவணைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கிருஷ்ணருக்கு ஒரு பழைய துணியில தான் அவளை ஒரு பரிசா நான் கொண்டு போனேன். ஆனா கிருஷ்ணர் நமக்கு ஒரு அளவற்ற செல்வத்தையே கொடுத்திருக்காரு பாத்தியா அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட மனசுல நிறைய விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. கடவுளோட அன்பை யாரால புரிஞ்சுக்க முடியும்? கடவுளோட கருணையை யாரால புரிஞ்சுக்க முடியும்? யாராலையுமே அதை விவரிக்க முடியாது. ஏன்னா கடவுள் தான் அன்பு, அன்பு தான் கடவுள். காட் இஸ் லவ் அண்ட் லவ் இஸ் காட். சுவாமி குஷேலா கிருஷ்ணான்ற லவ் ஆஃப் காட்ன்ற சின்ன கதா மூலியமா சுவாமியோட அன்பு லிமிட்லெஸ் அண்ட் ஹிஸ் லவ் இஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன்றத ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருக்காரு. ஜெய் சாய்ராம்.